பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கலக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கலக்கமாய் இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்தாலும் எல்லாமே ஒரு தோற்று போன அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறேனே. என் வாழ்க்கை மேன்மை பெறாதா? வளர்ச்சி அடையாதா? நான் அடுத்த லெவலுக்குள் போக மாட்டேனா? என்னிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறதே. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன். தேவனுடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறேன். ஆனாலும் எனக்குள் ஒரு ஜெயம் கிடைக்கவில்லையே என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, மகனே, நீ கலக்க வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்மேல் வைத்த விசுவாசத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தை தளர்வு பண்ணி கலக்கத்தை கொண்டு வந்து போடுகிற சத்துருவின் கிரியைகளை நான் அழித்து உங்களை ஜெயமெடுக்க வைப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் ஒரு கலக்கத்தோடு, நடுக்கத்தோடு, பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது, என் தொழிலில் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது, நான் போகிற இடத்திலெல்லாம் பிரச்சனையாய் சத்ருவானவன் கொண்டு வந்து விடுகிறானே, இது இருதயத்தை கலக்கத்தில் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன்? நான் தேவ சமூகத்தில் தான் அனுதினமும் இருந்து கொடுக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் காணவில்லை என்று அநேகர் சஞ்சலத்தோடு வீட்டுக்குள்ளாயே முடங்கி கிடந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலக்கம் அடையாமல் இருப்பதாக. நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். மனிதனிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கல்ல, சொந்த பந்தங்களிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கல்ல, கணவனாரிடத்தில், மனைவியினிடத்தில், பிள்ளைகளிடத்தில் விசுவாசம் வைத்து இந்த காரியம் அவர்கள் நடத்தி தருவார்கள் என்று சொல்லி கடைசியில் தோற்று போய் இருதயம் கலக்கத்தோடு காணப்பட்டு கிடக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு, கர்த்தர் மேலே விசுவாசம் கொண்டிரு. அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினாரானால் அந்த காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். அந்த காரியங்களை பார்க்கும்போது இருதயம் சந்தோஷப்படும். நம்முடைய இருதயம் கலங்குவதில்லை. சத்துருவானவன் நமக்குள் இருக்கும்போது அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்குள் இருப்பாரேயானால் எப்பேற்பட்ட ஜெயத்தையும் நாம் சுதந்திரிக்க முடியும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏன் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? கலக்கத்தோடு, வேதனையோடு, நான் அடுத்த கட்ட லெவலை தாண்ட முடியவில்லையே, இதற்குள்ளாடியே ஒரு வட்டமிட்டு சுழன்று கொண்டிருக்கிறேனே, என்னை பலப்படுத்துகிறவர் யார்? என்னை திடப்படுத்துகிறவர் யார்? நான் தேவ சமூகத்தில் அனுதினமும் இருந்து கொடுக்கிறேன். ஆனாலும் என்னுடைய காரியம் தோற்று போனது போல் இருக்கிறதே என்று அநேகர் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியம் தோற்று போகாது. நான் ஜெயத்தை தருவேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாத. நான் உன் அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு ஆறுதல் தருவதற்கு, உனக்கு தேறுதல் தருவதற்கு நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகளே, உன்னுடைய இருதயம் கலங்க வேண்டாம். நான் உன்னை திடப்படுத்துவேன் என்று
ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சித்து, ஆண்டவரே நான் கலக்கத்தோடு தான் இருக்கிறேன், நான் வியாகுலத்தோடு தான் இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வியாகுலத்தை மனிதனால் மாற்ற முடியாது, ஆனால் எனக்கு தெரியும் என் தேவனுடைய பாதபடியில் நான் அமர்ந்திருப்பேனே, ஆனால் அவர் என் இருதயத்தை காயம் கட்டுகிறவர், என் இருதயத்தை தேற்றுகிறவர், என் இருதயத்திற்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தெய்வம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் அவருடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு அந்த கிருபையை அளிக்கப் போகிறேன், உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை நான் கொடுக்க போகிறேன். இனி நீங்கள் துவண்டு போவதில்லை, இனி நீங்கள் விழுந்து போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட எங்களுக்கு அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கலங்கி கொண்டிருந்த நாட்கள் உண்டாண்டவரே, துவண்டு போன நாட்கள் உண்டாண்டவரே, ஆனாலும் உம்மிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினால நீர் எங்களை தேற்றி இந்நாள் வரைக்கும் கொண்டு வந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம், தேவ கிருபை அந்த இடத்துல வெளிப்பட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் நடத்தினீங்க, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனியும் தேவன் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.